ஹாய் கைஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரிவுன்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம சின்ன வயசு, நம்மளுக்கு விவரமே தெரியாத வயசில் தான் நம்ம வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க 1 to 5th வரைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எனக்கு கண்டிப்பாக ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக 5த்துக்கு மேலே நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியே வரும். ஸோ அந்த டைமு தான் நம்மளுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுவாங்க. 12th வரைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபிட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு டைமும் நம்ம வந்து ஒருத்தவங்கள பிரிஞ்சு வந்தால் தான் அது வாழ்க்கையை நம்ம வந்து கடந்து போக முடியும். அது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு ஸ்கூல் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல்லேருந்து 12th வரைக்கும் நம்ம படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு காலேஜ். அந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் நம்ம வந்து ட்ராவல் ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ருப்போம். ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஜாபு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாபு போகிறோம் அப்படின்ற பட்சத்துக்கு எத்தனை வருஷம் நம்ம வேலை செய்கிறோமோ, அத்தனை வருஷமும் அவங்க நம்ம கூடவே இருப்பாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெஷராக நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த டைமில் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம் ரொம்ப வந்து நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறாங்கன்னா, ரொம்ப மனசுக்கு வந்து ஹாப்பியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு டைமும் நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்தந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. கரெக்டா? பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஒரு ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸே நம்ம வந்து சேஞ்ச் ஆகுறோம். நம்மளுக்கு இத்தனை வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். நம்ம வேறு இடத்துக்கு நம்ம போகலாம். நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஏர்னிங் பத்தலை, நம்ம ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரீசனில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்ம வந்து பிரியிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போவுமே நம்ம அவங்கள வந்து நினைப்போம். பட் வந்து அதை நான் கால்லாம் இது வரைக்கும் நானுமே பண்ணதே கிடையாது. பட் ஆனால் நான் நினச்சிட்டே இருப்பேன். அவங்களாம் எப்படி இருப்பாங்களோ, இவ எப்படி இருப்பாளோ அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். ஈவன் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அதே மாதிரி தான் எப்போவுமே திங்க் பண்ணுவேன். பட் ஆனால் நான் பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க்கு அந்த மாதிரி பசங்க இப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு ஓடுது நாள். எவ்வளோ ஸ்பீடாக காலையில் விடிகிறதும் தெரில, ஈவினிங் ரொட்டீன் வரதும் தெரில. அந்த மாதிரி வந்து ரொட்டீனாக நம்ம வீட்டு ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறதே நம்மளுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக டைம் போகிற மாதிரி இருக்குது. அதே தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்பீடாக வந்து டேஸ் ஓடிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஓடிட்டே இருக்கோம். உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு இப்போவும் இருக்காங்க. புதுசாக ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும், அந்த இடத்துலையும் இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து டக்குன்னு பேசிட மாட்டேன். ஆனால் பேசினா விடவே மாட்டேன். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ அதனால் அந்த மாதிரி எனக்கு வந்து டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து டக்குன்னு வந்துருவாங்க. நான் டக்குன்னு பேசிடுவாங்க எதுவா இருந்தாலும். நானும் அதே மாதிரி தான். என்கிட்ட நல்லா பேசுகிறவங்ககிட்ட நானும் நல்லா பேசுவேன். அந்த மாதிரியே இருக்கிறதால எப்போவுமே எல்லாருக்கும் என்னை கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். 1000 ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே சொதப்பிடுவோம். இல்லை எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது, நான் இங்கே வெளியில் போகிறேன், நான் வந்து பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் அந்த மாதிரி நானும் சொதப்பியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் சொதப்பியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா இதே ஜென்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது சொல்லவே தேவையில்ல, உடனே போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு வந்து இப்போ ரீசெண்டாக பழகின ஃப்ரெண்ட்ஸுக்கே அவங்க வந்து போயிடுவாங்க. நம்மலாம் அப்படி பழைய ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா கூட நம்மலாம் போக மாட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருந்திருக்கோம். லேடீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்படி தான் இருக்கேன். பட் நீங்களாம் எப்படி இருப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பீங்களான்றதை சொல்லுங்கள். ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.